கூடிய இறைவன் மிக்ஸ்ட ஏற்றுக்கொள்ள மாட்டான். மிக்ஸ்டா இருக்கிறது என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போல அதாவது குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யாரு அதாவது உணவு படைப்பார்களே, தெய்வங்களுக்கு உணவு படைப்பார்கள், இதுல இறைவனுக்கு இது இறைவனுக்கு, அல்லாஹ்வுக்கு இது தெய்வங்களுக்கு அப்படின்னு பிரிப்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், எதெல்லாம் இறைவனுக்கு என்று சொல்லப்படுகிறதோ அவைகள் இறைவனை அடைவது கிடையாது. எல்லாமே யாரை போய் அடையும், அந்த சிலைகளை போய் என்ன செய்யும், அடையும். அப்படின்னா இறைவன் அல்ல என்ன சொல்ல வருகிறான், என்னோட யாரையாவது கூட்டு சேர்த்தால் அதுல எனக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு இறைவன் சொல்ல வருகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஷிர்க்குடைய தொடர்ச்சியில ஒன்றுதான் இந்த இஹ்லாஸ் என்ற பகுதி. இஹ்லாஸ் என்ற பகுதி ஷிர்க்குக்கு எதிரானது, முகஸ்துதிக்கு எதிரானது, உலக லாபங்களுக்கு எதிரானது, உலக நோக்கங்களுக்கு எதிரானது. இதான் இஹ்லாஸ் என்றது. நீங்க எந்த அளவுக்கு ஒருவருடைய வாழ்க்கையில இஹ்லாஸ் அதிகமாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு ஒருவருடைய வாழ்க்கையில இஹ்லாஸ் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவரது வாழ்க்கையில் உள ரீதியாக ஒரு இன்பத்தை காணுவார். இன்பத்தை என்ன செய்வார், காணுவார். மன ரீதியாக ஒரு நிம்மதியை காணுவார். மன ரீதியாக ஒரு சந்தோஷத்தை